வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் தான் சிகாமணி. உங்களுக்கு கதை கேட்கறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு கதை சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நான் அற்புதமான தார்மீக கதை சொல்லலான்னு இருக்கேன். கதையை கேட்கலாமா? நம்ம கேட்க போற முதல் கதை, இறைவனே உலகில் முதன்மையானவன். ஒரு அழகான அடர்ந்த காட்டுல ஒரு வேடன் தன் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தானா. சில நாட்களாக வேட்டையாட எந்த மிருகமும் சிக்காததால அவன் குடும்பமே பசியால வாடிச்சான். அதனால அவன் காட்டோட வேறு ஒரு பகுதிக்கு போய் வேட்டையாட முடிவெடுத்தானான். கையில காசு இல்லாததுனால அவனால வேட்டையாட போதுமான அம்புகளை வாங்க முடியலையாம். அவன் கிட்ட வெறும் மூணே அம்புகள் மட்டும்தான் இருந்ததாம். யோசனையோட வேட்டையாட போன வேடன் எப்படியாவது இந்த 3 அம்புகளை ஜாக்கிரதையா பயன்படுத்தி ஒரு விலங்கை வேட்டையாட வேண்டும்னு நினைச்சானாம். காட்டில் அவன் கண்ணில் முதல்ல தென்பட்டது ஒரு முயல். அவன் தன்னோட அம்பை வில்லில் பூட்டி குறிப்பார்த்த அம்பை எய்த போது அந்த முயல் தாவி குதிச்சு தப்பிச்சிருச்சு. சோர்ந்து போன வேடன் இன்னும் 2 அம்புகள் மட்டும்தான் இருக்கே அப்படின்னு பதட்டப்பட்டான். அப்போ ஒரு புறா மரத்தில் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தான். எப்படியாவது இந்த புறாவை நம்ம அம்புக்கு இரையாக்கிடணும்னு அம்பை குறிப்பார்த்து எய்தான். புறா ஒரு நூல் இழையில தப்பித்து பறந்து போச்சு. மனமுடைந்து போன வேடன் கடைசியாக இருக்கும் ஒரே ஒரு அம்பை ஏக்கத்தோட பார்த்தான். மிக அருகிலேயே ஒரு குழுத்தமானை கண்டு உற்சாகம் அடைவதற்குள்ள அவன் கால் அருகில் ஏதோ ஒன்று உருவது போல இருந்தது. கீழே குனிந்து பார்த்த வேடனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஒரு விஷப்பாம்பு அவனை கடிப்பதற்கு தயாரா இருந்துச்சு. வேடனுக்கு ஒன்னும் புரியல. இருக்கும் ஒரு அம்பை கொண்டு பாம்பை கொள்ளலாமா என்று நினைத்தான். கொஞ்சம் நிதானிச்சு பசியுடன் இருக்கும் அவன் குடும்பத்தை பத்தி யோசிச்சான். சுட்டி குழந்தைகளே, இந்த கதைய நம்ம தொடர்வதற்கு முன்னாடி வேடனோட இந்த கஷ்டமான சூழ்நிலையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்றத யோசிங்க. கொஞ்சம் நிதானித்த வேடன் நடுக்கத்துடன் அவன் கண்களை மூடி பிரார்த்தித்தான். இறைவா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. அப்போ அவன் காதுகளில் யாரோ, நீ உன் இரையான மானை குறிவை என்று சொன்னது போல் இருந்தது. வேடனும் அதே போல் அம்பை மானை பார்த்து எய்தான். நடுக்கத்தில் அவன் கையில் இருந்த வில் கீழே சரிந்தது. அம்பு மானை துளைத்தது. வில் பாம்பின் தலையில் விழுந்தது. பாம்பும் மடிந்தது. வேடனுக்கு ஆனந்தத்தில் கண்ணீர் மல்கியது. அவன் மனதால இறைவனுக்கு தன்னை ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்தினத்துக்கு நன்றி தெரிவிச்சான். அவன் வேட்டையாடிய மானை கொண்டு போய் அவனோட குடும்பத்தோட பசிய தீர்த்தான். நாம எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மை விட உயர்வான சக்தியான இறைவனை வணங்கி ஆரம்பிச்சோம் என்றால் அதில் இருக்கும் கஷ்டங்களை சிறு தூசி போல் ஆக்கிவிடும் வல்லமை இறைவனுக்கு உண்டு. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.